ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு இந்த ஒரு மாலையை போட்டால் நீங்கள் நினைத்தாலும் பணவரவை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த அம்பாளுக்கு என்ன மாலையை சாற்ற வேண்டும், நாம ஆடி வெள்ளிக்கிழமை அன்று பண வரவிற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் தெளிவாக நாம் இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் நாம அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் நாம அம்பாளை வழிபாடு செய்யலாம். அதுவும் இந்த வருடம் 5 வாரம் நம்மளுக்கு ஆடி வெள்ளி அமைகிறது. மிக மிக அற்புதமானது. அதனால நாளைய தினத்தில் வரக்கூடிய ஆடி முதல் வெள்ளி அன்று அம்பாளுக்கு நாம என்ன மாலை போட்டால் ரொம்ப நல்லது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம அம்பாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனை நிறைந்து இருப்பாள். சமயபுரத்தாலையெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ளார நுழைஞ்சோன்னே அப்படி ஒரு நறுமணம் கம கம கமகம்னு ஒரு வாசனை அப்படியே மைல்டா இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்ம வீடோ கோவிலோ நம்ம நல்ல சுத்தமாக நல்ல வாசனையோட நம்ம வீட்டை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலே மகாலட்சுமி தயார் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டில் வந்துருவாங்க. எந்த வீடு அலங்கோலமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் ஒரு நொடி கூட மகாலட்சுமி தங்க மாட்டாள். அதனால இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்க வீட்டில் நிச்சயம் பெண்கள் ஒரு சில விஷயங்களை கடைபிடித்தே ஆக வேண்டும். எப்படி மார்கழி 30 கோலம் போட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த ஆடி மாதம் 30 நாம கோலம் போட வேண்டும். இரண்டாவது விஷயங்கள் என்னன்னா, நிலை வாசல்ல தீபம் கண்டிப்பா ஏத்தணும். ஏன்னா இந்த ஆடி மாசத்துல நம்மளுடைய குல தெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்ப உத்தமம். அப்படி குலதெய்வம் கோவிலுக்கு எங்களால போக முடியாது, நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம், வெளி ஊர்ல இருக்கிறோம், எங்களால இப்போதைக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க நம்முடைய நிலை வாசல்ல நம்முடைய குலதெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால நிலை வாசலுக்கு வெளியில நீங்க 2 அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி உங்களுடைய குல தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். நிலைவாசல்ல முடிந்தவர்கள் ஆடி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய குலதெய்வத்திற்கு சென்று பொங்கல் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மிக மிக நல்லதுங்க. அது உங்க குடும்ப திருப்தி அடைகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். யார் ஒருவர் தன்னுடைய குல தெய்வத்தை இந்த ஆடி மாதத்தில் போய் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா மங்களகரமாக ஒவ்வொரு வருடமும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான மாதமாக அமையும். அதனால இதையும் நீங்க தவறாமல் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் எப்பொழுதும் இந்த ஆடி வெள்ளி செவ்வாய் ஆடி ஞாயிறு இந்த நாட்கள்ல முக்கியமாக உங்க வீட்டில் அசைவத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. அந்த நாட்கள்ல நீங்க அசைவத்தை சாப்பிடாமல் இருப்பது, அம்பிகையை வழிபாடு செய்து உங்களுடைய கோரிக்கை வேண்டுகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். சரி, இப்போ இந்த ஆடி மாதத்தில் நாம ஆடி முதல் வெள்ளி நாளைக்கு வருது. நாம வழிபாடு எப்படி செய்யணும், என்ன பூஜை செய்யணும் அப்படின்னு தனியா ஒரு பதிவு கொடுக்கறேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன், போய் பாருங்க. அந்த பதிவுல நீங்க என்ன பூஜை செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும், என்ன நைவேத்தியம் செய்யணும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லி இருக்கிறேன். அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாலை 6 மணிக்கு நம்ம இந்த பூஜைகளை செஞ்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மாலையை நீங்க மகாலட்சுமி தாயாரா இருந்தாலும் சரி, இல்ல மாரியம்மனை வச்சு நீங்க வழிபாடு செய்யறீங்க, நாங்க சமயபுரத்து மாரியாயை வச்சுதாங்க வழிபாடு செய்யறோம், தாராளமா செய்யலாம். ஒரே ஒரு மகாலட்சுமி போட்டோ தாங்க எங்க கிட்ட இருக்குது, தாராளமாக செய்யலாம். காமாட்சி போட்டோ தான் இருக்குது, தாராளமா செய்யலாம். அம்பிகையினுடைய போட்டோவை நீங்க வச்சு இந்த மாலையை நீங்க சாற்றலாம். தாராளமாக இந்த வழிபாட்டை செய்யலாம். என்ன மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரிக்கொழுந்து மாலை. இந்த பூக்கடையில போய் நீங்க மரிக்கொழுந்து கேட்டீங்க அப்படின்னா ஒரு 20 ரூபாயில இருந்து 30 ரூபாய் கொடுத்தாலே உங்களுக்கு நல்லா அதிகமாவே தருவாங்க. அதை நீங்க வாங்கிட்டு உங்க கையால நீங்க அதை ஒரு மாலையாக கட்டி அதை நீங்க
உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மாரியம்மன் படமா இருந்தாலும் சரி, மகாலட்சுமி படமாக இருந்தாலும் சரி, நீங்க அதற்கு சாற்றி அன்றைய தினம் வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் நினைத்ததை நினைத்த வண்ணமே தரக்கூடிய ரொம்பவே அற்புதமான ஒரு மாலை. இந்த மாலையை சாற்றி நம்ம அம்பாளை வழிபாடு செய்யும் போது நம்முடைய வேண்டுதல்களும் கோரிக்கைகளுக்கும் கை மேல பலன் கிடைக்கும். மறிக்கொழுந்து பார்த்தீங்கன்னா நீங்க 1 வீக் வச்சிருந்தா கூட அதோட நறுமணம் மாறவே மாறாதுங்க. நீங்க காஞ்சு போனா கூட அதுல பாருங்க அவ்வளவு நல்ல ஒரு வாசனை வந்துகிட்டே இருக்கும். இது என்ன பண்ணும், இரவு முழுவதும் நம்ம வீட்டுல விட்டுருவோம். நம்ம மாலை 6 மணிக்கு மேல நீங்க இந்த பூஜையை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அன்று இரவு முழுவதும் அங்க நம்ம சாமி இப்ப ரூம்லயே இருக்கும் இல்லைங்களா, பூஜை அறையிலேயே இருக்கும். அது மைல்டா நம்ம வீடு முழுவதுமே பரவிக்கிட்டே இருக்கும். இது நம்முடைய குல தெய்வத்தினுடைய அருளையும் அம்பாளினுடைய அருளையும் பரிபூரணமாக பெற்றுத்தரும். ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த மறிக்கொழுந்து அப்படிங்கிறது. இதை வச்சு நிறைய பணம் சம்பந்தப்பட்ட பரிகாரங்களும் நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதையும் போய் பார்த்துக்கோங்க. இது பண வரவை அதிகரிக்கும். எந்த ஒரு இடம் வாசனை இடமாக மாறுகிறதோ அந்த இடத்தில் நிச்சயம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாள். அப்படி அங்கு இருக்கக்கூடிய இடத்துல, மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகள், தரித்திர நிலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், கடன்கள் எதுவுமே ஏற்படாது. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை அமையும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாலையை நாங்க சாத்தலாமான்னா தாராளமா செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். வாசனை நிறைந்த மலர்களை அம்பாளுக்கு சூடி வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதுலயும் இந்த மறிக்கொழுந்து ரொம்ப ரொம்ப சூட்சமமானது. பல சித்தர்கள் ஞானிகள்லாம் இந்த மறிக்கொழுந்த பயன்படுத்துவாங்க. எல்லாருமே மல்லிகைப்பூ, முல்லைப்பூ அதுவும் பயன்படுத்தலாம். ஆனா இந்த மறிக்கொழுந்து அதை விட ஒரு சக்தி வாய்ந்ததுன்னே நான் சொல்லுவேங்க. நாளைய தினம் ஒரு 20 ரூபாய் கொடுத்தாவது மறிக்கொழுந்து வாங்கி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு சாற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நீங்கள் நினைத்தது நடக்கும். நீங்க நினைச்சாலும் பண வரவை தடுக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு பணம் பல மடங்கு பல வழியிலையும் உங்களுக்கு பெருகிக்கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.